உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதித்யாவை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடட்டுமா? ஏன் இது வரைக்கும் உங்களால நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? திரும்பவும் நாங்க கஷ்டப்படணுமா? ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி அத பண்ணா என்ன ஆகும், அதனால என்ன பாதிப்பு வரும்னு யோசிச்சு பண்ணணும். ஏதோ நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு போக கூடாது. ஏங்க தியா அழுதா, ஏன் அழறன்னு கேட்டேன். ஆதித்யா பயமுறுத்திட்டான்னு சொன்னா, சரி நாமளும் பதிலுக்கு பயமுறுத்துவோன்னு சொன்னேன். அதனாலதான் இப்படி பண்ண. அதுக்கு ஏதோ கொலை செஞ்ச மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அத சரி, அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அத மன்னிக்காம நீங்களும் பதிலுக்கு தப்பு பண்ணி தானே தண்டிப்பீங்க. உங்களுக்குலாம் இது புதுசு இல்லையே. ஏங்க நான் ஏதோ டெய்லி தப்பு பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க பண்ணலன்னு சொல்ல போறீங்களா? இங்க பாருங்க, இன்னைக்கு நான் அப்படி பண்ணது தப்புதான். அதனால ஆதித்யாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கஷ்டமா தான் இருக்கு. நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப கூட அவனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, மற்றபடி திரும்பவும் இன்னொரு தப்பெல்லாம் பண்றதுக்கு இல்ல. போதுங்க, போதும். இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லாமே போதும். உங்களால நாங்க பட்ட கஷ்டம் எதுவும் மாற போறதும் இல்ல, அத நாங்க மறக்க போறதும் இல்ல. தயவு செஞ்சு இனிமே என் குழந்தைங்க முன்னாடி வந்து நிக்காதீங்க ப்ளீஸ். நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க இப்படி பேசுற அளவுக்கு அவ்வளவு பெரிய தப்பா நான் பண்ணிட்டேன். தப்புக்கு என்ன சைஸ் வேண்டி இருக்கு? தப்புன்னா அது தப்புதான். செய்யற தப்போட அளவு சின்னதா இருந்தாலும் அதனால வர பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். சரிங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்களா? அவ்வளோ ஈஸியா நடந்த எல்லாத்தையுமே மாத்திர முடியாது. நடந்தது நடந்ததுதான், அழுதது அழுததுதான். பட்ட கஷ்டம்லாம் எதுவும் மாற போறதில்ல. எழுந்த சந்தோஷம் மறுபடியும் திரும்பி வரப்போறதும் இல்ல. ஏங்க எனக்கு என்னமோ நீங்க வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. நான் பயமுறுத்தினதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கோவப்படுறீங்கன்னு எனக்கு தோணல. உங்களுக்கும் எனக்கும் வேற ஏதோ கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தானே என்னை இப்படி திட்டுறீங்க. நீங்க செஞ்ச தப்பு மட்டும்தான் என் மனசுல இருக்கு, வேற எதுவும் இல்ல. திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். இதுக்கப்புறம் மன்னிப்பு கேக்குறேன், மருந்து போடுறேன்னு சொல்லி ஏன் முன்னாடியும் நிக்காதீங்க, என் குழந்தைங்க முன்னாடியும் நிக்காதீங்க. உங்களை நான் பார்த்தது பாக்குறது இதெல்லாமே இதுவே கடைசியா இருக்கட்டும். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வராதீங்க, போயிடுங்க. இவங்க இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரியா நம்ம தப்பு பண்ணிட்டோம். பிராங்க் பண்ண அவன் மயங்கிட்டான். உடனே டாக்டரை வர சொல்லி பார்த்தாச்சு. இவங்களும் வந்துட்டாங்க. நானும் மன்னிப்பு கேட்டேன். அப்ப அவங்க எதுவுமே பேசல. இப்போ உள்ள போய் மன்னிப்பு கேட்டப்பவும் எதுவுமே பேசல. ஆனா இப்ப மட்டும் எதுக்கு இங்க வந்து இந்த அளவுக்கு திட்டிட்டு போறாங்க? கடல் சேரத்தானே நதிவாடுதே, தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமா
தமிழ், பரீட்சைக்கு படிக்காம என்னத்த படிச்சிட்டு இருக்க? தமிழ், என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழாத. கூடு. என்ன லட்சுமி, ஏன் அழுதுட்டு இருக்கா? ஆதி இவளுக்கு எழுதி கொடுத்தத பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஆமா, கூட இல்லாம விட்டுட்டு போயிட்டு இப்படி எழுதி வச்சா மட்டும் இனிக்குமாக்கும். பாடுபாவி பையன். இதுல என்ன எழுதிருக்கான்னு பாருங்க அத்தை. சாவை தவிர வேற எதுவுமே உன்னையும் என்னையும் பிரிக்காது தமிழ். ஆமா, அவன் அப்படியே இருந்து கிழிச்சிட்டான். அதை தூக்கி அங்கிட்டு போடு லட்சுமி. தமிழ், ஏண்டி இந்த அளவுக்கு உங்க அப்பனை உனக்கு பிடிச்சிருக்கே, அப்புறம் எதுக்கடி உங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த? எங்க அப்பாவை பத்தி சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். எங்க அப்பா வேணான்னு சத்தியம் பண்ணலையே. நாம சொல்லலைன்னா ஆதித்யாக்கு தெரியாமலே இருந்துருமா என்ன? தெரியணும்னு இருந்தா தெரிஞ்சுதானே ஆகணும். அவனுக்கும் ஒரு நாள் தெரியும். ஏய், நாம சொல்லாம எப்படி அவனுக்கு தெரியும்? ஏன் நேத்திக்கு நம்ம சொல்லி அப்பா இங்க வந்தாரு. அவர் திரும்பி நம்ம வாழ்க்கையில வரணும்னு இருக்க போய் தானே வந்திருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சு நான் வேற இன்வெஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டேன். இப்போ என்னடான்னா நீங்க உடனே அமெரிக்கா போறேன்னு சொல்றீங்க. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. அப்போ என்னால தான் இந்த அப்செட்டா? சரி, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அது இருக்கும், ஒரு 7 to 8 crores இருக்கும். எனக்கு ஒரு 3 மாசம் கூட இருந்து எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் லான்ச் பண்ணி கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஆள் போட்டுப்பேன். ஓகே மித்ரா, ஒரு 3 months தானே, இங்க இருந்து இதை முடிச்சு கொடுத்துட்டே போலாமா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் ஆதி. நிஜமாவா? என்னால் நம்பவே முடியல ஆதி. சார், பாரதி கிட்ட சொல்லி அந்த புது செக்ஷன் ஃபைல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. இப்படி ஒரு பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்குள்ள என்ன இருக்கு, விடுங்க. ஆதி, இப்ப பாரதி ஃபைல் கொண்டு வருவாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிடுங்க. கம் இன். இந்தாங்க சார். பாரதி எங்க? இன்னைக்கு ஃபேக்டரி விசிட் சார், அதனால லஞ்ச் முடிஞ்ச உடனே ஓ கிளம்பிட்டாங்க. சரி, நீங்க போங்க. ஆதி, செக் பண்ணிக்கங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.